முதற்கட்டமாக 23 பேர் கொண்ட பட்டியலை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே அரியலூரை பொறுத்த வரைக்கும் தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தற்போது அரியலூர் மாவட்டத்தினுடைய செயலராக இருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரூரை பொறுத்த வரைக்கும் முன்னாள் போக்குவரத்து அமைச்சராக கூடிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை அவர் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே மீண்டும் அவருக்கு கரூர் தொகுதி செந்தில் பாலாஜியை எதிர்த்து அவர் போட்டியிடுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதற்கட்டமாக அமைச்சர்கள் பெரும்பங்கு கொண்ட அந்த தொகுதி பட்டியலில் வெளியிடப்பட்டிருக்கிறது. 23 பேரில் பெரும்பான்மையானோர் ஏற்கனவே அதிமுகவில் அமைச்சர்களாகவும் அதே போல அந்தந்த தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி மாற்றி யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அதன் அடிப்படையிலே கரூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும், ஜோலார்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி அவர்களுக்கும் தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்துடைய செயலராக இருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவானியை பொறுத்த வரைக்கும் கே.சி. கருப்பன், அதாவது ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலராக இருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பவானி சாகரில் கே.சி. கருப்பணன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல திருப்பரங்குன்றத்தில் முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா அவர்கள் போட்டியிடுவதாக சொல்லப்படுகிறது. அவர் மதுரை மாவட்டத்துடைய புறநகர் கிழக்கு மாவட்ட செயலராக இருக்கிறார். கலசப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுகவுடைய விவசாய பிரிவு செயலராக இருக்கக்கூடிய கலசப்பாக்கம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரவாயலை பொறுத்த வரைக்கும் பெஞ்சமின், முன்னாள் தொழிலாளர்துறை அமைச்சராக கூடிய பெஞ்சமின் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூருடைய மத்திய மாவட்டத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் முன்னாள் அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிவகாசியை பொறுத்த வரைக்கும் ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இருந்த ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலராக இருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமங்கலத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே வணிக வரித்துறை அமைச்சராக இருந்த, குறிப்பாக வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த ஆர்.பி. உதயகுமார் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஏற்கனவே அவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக அங்கு பணி செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாவே தன்னுடைய ஆட்களை வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே திருமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்.பி. உதயகுமார், முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார் தற்போது மதுரை புறநகர் மாவட்டத்துடைய செயலராக இருக்கிறார். அவருக்கு அந்த மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் எம்எல்ஏவாகவும் தொடரும் அந்த தொகுதியிலே அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமங்கலத்தில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார் அவர்களுக்கு மீண்டும் அந்த தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஆர்.பி. உதயகுமார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடுகிறார். கோவில்பட்டியை பொறுத்த வரைக்கும் கடம்பூர் ராஜ் அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தினுடைய செயலராக இருக்கிறார். கோவில்பட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் தற்போது இருக்கும் நிலையில் தற்போது மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்களுக்கு கோவில்பட்டியில் மீண்டும், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட விராலிமலை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மீண்டும் அதே தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் தற்போது அதே விராலிமலை தொகுதியில் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தொடர்ச்சியாக விராலிமலை தொகுதியில் வெற்றி பெற்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வடக்கு மாவட்டத்தினுடைய செயலராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே வேதாரண்யம் முன்னாள் அமைச்சர் நாகை மாவட்டம் வேதாபுரத்தை சேர்ந்த ஓ.எஸ். மணியன் அவர்களுக்கு மீண்டும் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்காக வேதாரண்யம் தொகுதி மீண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் வேதாரண்யம் தொகுதியில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே முன்னாள் ஜவுளித்துறை அமைச்சர் ஓ.எஸ். மணியன் அவர்களுக்கு நாகப்பட்டினத்துடைய மாவட்ட செயலாளராக இருக்கும் அவர்களுக்கு மீண்டும் வேதாரண்யத்தில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்னிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக கூடிய முன்னாள் உளவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்களுக்கு மீண்டும் அதே தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் கடந்த முறையும் அவர் வெற்றி பெற்று தற்போது சட்டமன்ற உறுப்பினராக நீடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே திருவாரூர் மாவட்டத்தினுடைய செயலராக இருக்கிறார் காமராஜ். மீண்டும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மீண்டும் நன்னிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் காமராஜ் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருவாரூரில் பெரும்பான்மையான தொகுதிகளை திமுக வெற்றி பெற்ற நிலையில் நாகை மற்றும் திருவாரூர் டெல்டா மாவட்டங்களில் திமுக அதிக அளவில் வெற்றி பெற்ற நிலையில் கூட ஓ.எஸ். மணியன் மற்றும் காமராஜ் என 2 முன்னாள் அமைச்சர்களுமே தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 2021 தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே மீண்டும் திருவாரூர், நாகை என 2 மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் காமராஜ் மற்றும் ஓ.எஸ். மணிகளுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாலக்கோடை பொறுத்த வரைக்கும் அன்பழகன், அதாவது தருமபுரியினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அன்பழகன் அவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது
சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலக்கோட்டில் ஏற்கனவே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய KP அன்பழகன் அவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மதுரை மேற்கு பொறுத்தவரைக்கும் செல்லூர் ராஜு அவர்களுக்கு தற்போது சட்டமன்ற உறுப்பினராக கூடிய செல்லூர் ராஜு அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது செல்லூர் ராஜு அவர்கள் மதுரை மாவட்டத்தினுடைய மாநகர செயலராகவும் இருக்கிறார். அவர் தற்போது மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு அவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தால் செல்லூர் ராஜு மதுரை மத்தியில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சராக கருதப்படக்கூடிய இருவர் RB உதயகுமார் மற்றும் செல்லூர் ராஜு என இந்த இருவருக்குமே மதுரை தொகுதியில் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் மற்றும் மதுரை மேற்கு என 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மயிலத்தை பொறுத்தவரைக்கும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தினுடைய செயலராகவும் இருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் கடந்த தேர்தலில் இன்று தோல்வி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் தோல்வியடைந்த CV சண்முகம் அவர்களுக்கு தற்போது மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மயிலம் தொகுதியில் போட்டிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய செயலராகவும் அவர் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராயபுரம் மாவட்டத்தில் ராயபுரம் தொகுதியில் கடந்த முறை தோல்வியடைந்த ஜெயக்குமார், முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது இதே ராயபுரம் தொகுதியில் தோல்வியடைந்தார். இந்நிலையில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெயக்குமார் கடந்த முறை மீன்வளத்துறை அமைச்சராகவும் வடசென்னையுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய செயலராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அதன் அடிப்படையிலே அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 23 தொகுதியில் அடங்கிய அந்த பட்டியலை முதற்கட்டமாக அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதில் வெளியிட்ட அனைவருமே முன்னாள் அமைச்சர்கள், 90% பேர் முன்னாள் அமைச்சர்கள் என்று குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே அவர்கள் போட்டியிட்டு வெற்றியிட்ட தொகுதியில் தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 2 விஷயங்களாக இது குறித்து பார்க்கலாம். ஒன்று, ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகள், அதே போல ஏற்கனவே போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதிகள். அதாவது CV சண்முகமா இருக்கட்டும், போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த கரூரில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இருவருமே அதே தொகுதியில் இன்று தோல்வியடைந்தவர்கள். எனவே அவர்களுக்கும் மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வெற்றி பெற்றவர்களுக்கும் மீண்டும் அதே தொகுதிகள், மாற்று தொகுதி கொடுக்காமல் அதே தொகுதியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே முதற்கட்டமாக வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் என்ற அடிப்படையில் 23 தொகுதியில் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தொண்டாமுத்தரை பொறுத்த வரைக்கும் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொண்டாமுத்தருடைய சட்டமன்ற உறுப்பினராக கூடிய SP வேலுமணி அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் நகராட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி அவர்களுக்கு தற்போது மீண்டும் அதே தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோவை புறநகருடைய தெற்கு மாவட்ட செயலராகவும், அதே போல ஒட்டுமொத்த கோவையினுடைய முகமாக இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூரில் தற்போது SP வேலுமணி அவர்கள் நின்றிருக்கிறார். கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் அவர் இன்று வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல நத்தமில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக கூடிய நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு மீண்டும் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அதே போல திண்டுக்கல்லுடைய கிழக்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முக்கியமான முகமாகவும் மூத்த நிர்வாகியாகவும் இருக்கக்கூடிய நத்தன் விஸ்வநாதன் அவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுகவுடைய பொருளாளர் இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தற்போது திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலராகவும் இருக்கிறார். இந்நிலையில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய பொருளாளராக அவர் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த திண்டுக்கல்லில் ஏற்கனவே கடந்த முறை தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒருவர், கடந்த முறை CPM எதிர்த்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராகவும் நீடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவருக்கு மீண்டும் அதே தொகுதியில் திண்டுக்கல் தொகுதியிலே வெற்றி வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் தொகுதியில் மீண்டும் ஒரு களமிறங்குகிறார் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியை பொறுத்த வரைக்கும் KP முனுசாமி, அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய KP முனுசாமி தற்போது துணை பொதுச் செயலராக அதிமுகவில் நீடித்து வருகிறார். எனவே அவருக்கு தற்போது வேப்பனஹள்ளி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவருக்கு KP முனுசாமி அவர்களுக்கு வேப்பனஹள்ளி தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் வேட்பாளராக அதிமுகவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் எடப்பாடி தொகுதியிலே மீண்டும் போட்டியிடுகிறார். முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார். 23 தொகுதிகள் முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் இன்று வெளியிடும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுகவினுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் அரியலூர், கரூர், ஜோலார்பேட்டை, பவானி, திருப்பரங்குன்றம், கலசப்பாக்கம், மதுரவாயில், சிவகாசி, திருமங்கலம், கோவில்பட்டி, விராலிமலை, வேதாரண்யம், நன்னிலம், பாலக்கோடு, மதுரை மேற்கு, மயிலம், ராயபுரம்,
குமாரமங்கலம், அதே போல தொண்டாமுத்தூர், நத்தம், திண்டுக்கல், வேப்பனஹள்ளி, எடப்பாடி என அனைத்து 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளும் அதிமுகவுடைய முகமாகவும் விளங்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் மற்றும் மூத்த அமைச்சர்களுக்கும் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல்லிலும், செல்லூர் ராஜி மதுரை மேற்கிலும், SP வேலுமணி அவர்களுக்கு தொண்டாமுத்தூரிலும், காமராஜ் அவர்களும் நன்னிலத்திலும் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வேப்பனஹள்ளியை பொறுத்த வரைக்கும் தற்போது KP முனுசாமி அதிமுகவுடைய துணை பொதுச் செயலராக இருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவுடைய பொருளாளராக இருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் முக்கியமான முகமாக அதிமுகவில் பார்க்கப்பட்டவர். தென் மாவட்டங்களில் குமாரபாளையத்தில் தங்கமணி அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த குமாரபாளையம் நின்று வெற்றி பெற்ற தற்போது சட்டமன்ற உறுப்பினராக கூடிய தங்கமணி அவர்களுக்கு மீண்டும் அதே தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராயபுரம் தொகுதியில் கடந்த முறை இன்று தோல்வியடைந்த ஜெயக்குமார் அவர்களுக்கு மீண்டும் அதே தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர் தற்போது அதிமுகவுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மயிலம் தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியடைந்த தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய CV சண்முகம் அவர்களுக்கு, முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் அவர்களுக்கு மயிலம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே அதிமுகவில் அவர் தற்போது 8வது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் விழுப்புரத்தினுடைய மாவட்ட செயலராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல மதுரை மேற்கில் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது மதுரை மாநகரனுடைய மாவட்ட செயலராக இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு விஷயங்களுக்கு மத்தியிலும் அவருடைய தொகுதி மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் தற்போது மதுரை மேற்கில் அவர் போட்டியிடுகிறார்.